கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஏழ்மையை மாற்றினாரே. தாழ்மையிலே நினைத்தாரே மாற்றினாரே. அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். நம் கைகள் தட்டி ஆனந்தமாய் ஆமென். ஜெயபலனான கர்த்தர் ஆமென். கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் ஹல்லேலூயா ஜெபிப்பதற்கும் ஆமென். ஆலோசனையில் ஆச்சரியமே செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் ஆச்சரியமே செயல்களிலே மகத்துவமே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து ஆமென் கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்திருப்பான். சின்னவன் அற்பமானவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஆமென். நடப்பட்டது தேவனாலே பிடுங்க எவராலும் முடியாதே. நடப்பட்டது நடப்பட்டது தேவனாலே பிடுங்க எவராலும் முடியாதே. கைகள் தட்டி ஆனந்த துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. தாழ்மையிலே நினைத்தாரே ஒன்றுமில்லாத நிலையில ஆமென். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா அல்லேலூயா ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா உயர்த்திடுவோம். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபை நீர். பரிந்து பேசி பாசத்துடன் பட்சமாய் கிருபை நீர். பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்குமானி. பரிசுத்தமோ ஞானமோ நீதியோ மீட்குமானி. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம்.
ராஜா. ஹalleluya. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து இயேசுவையே தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆமென். ஹalleluya. ஆமென். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அழியாதேவும் வார்த்தைகளே, அழியாதேவும் ராஜ்யமே, அழியாதேவும் வார்த்தைகளே, அழியாதேவும் ராஜ்யமே, அழியாதேவும் செயல்களெல்லாம், அழியாதேவும் மகிமையே, அழியாதேவும் மகிமையே. அல்லேலூயா. ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். அவர் மகத்துவங்கள் நீ தேவன். ஆமென். ஆமென். கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைக்க கர்த்தரே சுவக்கே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே சுவையே. சின்னவர் ஆயிரமோ சிறியவர் பலத்திருப்பார். சின்னவன் நடப்பட்டதே தேவனாலே, விழுங்க எவராலோ. ஹalleluya. நடப்பட்டதே தேவனாலே, விழுங்க எவரால் முடியாதே. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. உயர்த்திடுவோம். மண்ணை கட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். நம் கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி. ஆமென். நம்மளை நேசிக்கிற தேவன். ஆமென். மீட்டு கொண்ட தேவன். கரம் பிடித்து கட்டி அணைத்த நினைப்பதற்கும் பெரியதாக ஜெபிப்பதற்கும் அதிகமாக, நினைப்பதற்கும் பெரியதாக ஜெப. அவருடைய திட்டங்கள் எப்பொழுதுமே அப்படிதான். ஆமென். ஆலோசனையில் ஆச்சரியமே, செயல்களிலே மகத்துவமே. ஆலோசனையில் மகத்துவமே. அல்லேலூயா. ஆமென். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். ஹோசன்னா உயர்த்திடுவோம். அல்லேலூயா. ஹோசன்னா உயர்த்திடுவோம். கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து கட்டி அணைத்த கர்த்தரே சுவையே. கைகள் தட்டி ஆனந்தமாய் துதித்து மகிழ்ந்திடுவோம். கரம் பிடித்து தாழ்மையிலே நினைத்தாரே. ஹalleluya. அல்லேலூயா. ஆமென்.
ஓசன்னா. Praise the Lord. Hallelujah. Amen. 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 Hallelujah. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. உயர்த்திடுவோம். Hallelujah. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. உயர்த்திடுவோம். Hallelujah. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. உயர்த்திடுவோம். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நோக்கி Hallelujah. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. ஆமென். Hallelujah. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. Praise the Lord. தாழ்மையிலே நினைத்தாரே, ஏழ்மையை மாற்றினாரே. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம். ஓசன்னா. ஓ கர்த்தர் அப்படியே நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். வாஞ்சையோடு அன்போடு அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Oh, praise you, praise you, praise you, Lord. Hallelujah. நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. பரலோகத்தில் ஒன்றாய் கூடி தேவனை துதித்து எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோட ஆனந்தத்தோடு நாம் வாழப்போகிறோம். Hallelujah. ஆண்டுடைய ஒரே சரீரமாய் ஒரே மனவாட்டியாய் நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தில் காணப்பட போகிறோம். அதற்கு முன்னோட்டமாய் கர்த்தர் நம்மளை இந்த பூமியிலேயே அப்படியே மாற்றியிருக்கிறார். Hallelujah. கர்த்தரை ஒரு மனமாக ஆராதிக்க ஆராதிக்க நன்மைகள் நம்ம இறங்கி கொண்டே இருக்கும். Hallelujah. கர்த்தர் அப்படியே பொழிந்தள்ள முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. நன்றி நன்றி நன்றி. தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசி மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம். பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம். இத்தனை வருஷங்கள் இத்தனை நாட்கள் நம்மளை நடத்தி வந்தார். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆமென். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார். கணக்கில்லா நன்மைகள் அளித்திடுவார். கடவுளில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார். கணக்கில்லா நன்மை அளித்திடுவார். ஆவியில் எளிமையும் ஆராதனை செய்தார். அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமையாய் அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம், தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய்
ஆமென். அல்லேலூயா. நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். வசனத்தில் வாழ்வதால் வளமாக வாழலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. வசனத்தில் அவருடைய சத்தியத்தில் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம், நித்திய கிருபை பெற்றிடலாம். நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம், நித்திய கிருபையை பெற்றிடலாம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் பாராதிப்போம். அல்லேலூயா. ஆனந்தமாய் பாராதிப்போம், ஆசீர் மழையாய். நன்றியோடு ஆனந்தமாய் பிரைஸ் தி லார்ட் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். உலகை வென்று உன்னதம் ஏறி பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். உலகை வென்று ஆமென் பணிந்திடுவோம். சத்திய வேந்த நாம் சாத்தானை வென்றவர், சபையின் சிரசை போற்றிடுவோம். சத்திய வேந்த நாம் சாத்தானை வென்றவர், சபையின் சிரசை போற்றிடுவோம். ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை இந்த மாதமும் நம்ம மேல, நம்ம குடும்பங்கள் மேல, நம்ம பிள்ளைகள் மேல எல்லாம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார், பாரில் உயர செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை பாரில் உயர செய்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆமென். ஆமென். தேவ நம்முடைய நாயகன் மணவாளன் நம் ராஜா. ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். நம்மை நடத்துகிற தேவன், நம்மை வாழ வைக்கிறவரை ஹல்லேலூயா. ஆனந்தமாய் ஆராதிப்போம், மழையாய் பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், ஆமென். பெருக ஸ்தோத்தரிப்போம். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து ஒரு மனமா ஆமென். சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் ஆமென் ஆமென். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம்,
இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க நம்ம மேல கிருபை, தேவ சய, தேவனுடைய வல்லமை, பாதுகாப்பு. ஹல்லேலூயா. நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தார், கணக்கில்லா நன்மையை அளித்திடுவார். கபடில்லா இதயத்தில் கணக்கில்லா நன்மை அளித்திடுவார். ஆவியில் எளிமையால் ஆராதனை செய்வார், அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமையால் ஆராதனை செய்வார், அளவில்லா அபிஷேகம். ஆமென். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆமென். ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து. ஆமென். Praise the Lord. ஆமென். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம். ஆமென். எதிர்காலங்களுடைய கரங்களிலே ஆனந்தமாய் கலங்காமல் திகைக்காமல். ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம். பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன். Praise you Lord. Praise you Lord. ஆமென். ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம். ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். அவரை நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் பெரியவர், சர்வ ஞானி. ஹல்லேலூயா. காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. பிரைஸ் அல்லா. நாம் எத்தனை பேர் அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ். அதை நினைத்து நன்றியோடு விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய். ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவோம். Praise the Lord. நன்றியுடன். ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம், நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை. ஆமென். அப்படியே நல்லா கர்த்தருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி வரப்போற காலங்கள் இந்த மாதம் முழுக்க கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா ஈரே.
அவர் நம்மை நடத்தி போகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அவர் சகலவற்றை ஆளுகிற தேவன். Hallelujah. அந்த விசுவாசத்தை எப்பவுமே நம்ம உடையவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் நம்ம அவர் விசுவாசிப்போம். சகலமும் அவருடைய கைகளின் கரங்களில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். ஆமென். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. ஆமென். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. அறிக்கை செய்து விசுவாசத்தோட சர்வத்தையும் அடைத்தவரே, சகல அதிகாரம் உடையவரே, சர்வத்தையும் அடைத்தவரே, சகல அதிகாரம். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஹல்லேலூயா. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே, சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். ஆமென். அறிக்கை செய்து சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். Praise the Lord. சிங்கங்கள் என்னை சூழ்ந்தாலோ, சிங்கத்தின் வாய்களை கட்டிடுவார். சிங்கங்கள் எவ்வளவு போராட்டங்கள் பட்சிக்கிற வல்லமைகள் சொல்றானோ. ஆமென். சீரும் படைகள் பின்வரினோ, சிதறடிக்க செய்திடுவார். சீரும் படைகள் பின்வரினோ, சிதறடிக்க செய்திடுவார். எல்லாருமே சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். ஆமென். சர்வத்தையும் எல்லா அதிகார ஆளுகை உம்முடையது ராஜா, உம்முடையது தகப்பனே. ஆமென். ஆமென். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமா தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை ஆமென் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. ஆழ்கடலில் அமிழ்ந்தாலோ, பாதாளத்தில். ஆமென். ஆமென். ஆழ்கடலில். ஆமென். எங்க இருந்தாலும் அங்கேயும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எங்கும் உண்டு, அழிவின்றி காத்திடுவே. இயேசுவின் நாமம் எங்கும் உண்டு, அழிவின்றி காத்திடுவே. சர்வத்தையும் படைத்தவரே, சகல அதிகாரம். ஆமென். ஆமென். விசுவாசத்தோட அறிக்கை செய்து ஹல்லேலூயா. ஆமென். சகல அதிகாரம் உடையவரே, இக்கட்டு நேரத்தை ஆமென் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த. ஹல்லேலூயா. இக்கட்டு நேரத்தை ஆமென் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. எகிப்தின் வாதைகள் வந்தாலோ, வார்த்தையாலே ஆமென்
எகிப்தின் வாதைகள் வந்தாலோ வார்த்தையாலே Praise the Lord. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டே என்றும் என்றும் பயமில்லையே. இயேசுவின் இரத்தத்தால் ஆமென் என்றும் என்றும் பயமில்லையே. சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் Praise the Lord. சர்வத்தையும் படைத்தவரே ஆமென் ஹalleluya. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை ஆமென் இக்கட்டுகள் நேரங்கள் எல்லாம் இன்பமாய் மாற்றுகிறவர் ஆமென் மகிமை நிறைந்த தேவன் நீரே. வானாந்திரமான வாழ்வினிலே வானத்தை பார்ப்பேன் விசுவாசமாய். வானாந்திரம் சுற்றிலும் ஒன்றுமில்லையா, ஆண்டவரை நாம் நோக்குவோம் ஆமென் ஹalleluya. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துவார். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே ஒவ்வொரு நாளும் நடத்திடுவார். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் ஆமென் ஆமென் சர்வத்தையும் எல்லாம் உம்முடையது, சகல அதிகாரம் உம்முடையது, வல்லமை உம்முடையது ஆமென் அதிசயம் உம்முடையது ஆமென் ஆமென். மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை ஆமென் ஆமென் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. சிறையில் இருந்து சிங்காரமா சிங்காசனத்திற்கு ஆமென் சிறையில் இருந்து சிங்காரமா சிங்காசனத்திற்கு திடுவார். சிறை சாலையை துதிக்கின்ற சபையாய் தேவன் மாற்றிடுவார். சிறை சாலையை துதிக்கின்ற சபையாய் தேவன் மாற்றிடுவார் ஆமென். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் ஆமென் ஆமென் சர்வத்தையும் படைத்தவரே சகல எல்லாம் உடைய படைப்பு, எல்லா அதிகாரம் உடைய கையில. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த ஆமென் சொல்வோமா. வனாந்திரம் வனாந்திரமான வாழ்வினிலே வானத்தை பார்ப்பேன், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மன வாழ்வினிலே வானத்தை பார்ப்பேன் விசுவாசமாய். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே ஒவ்வொரு நாளும் நடத்திடுவார். ஒத்தாசை அனுப்பும் ஆமென் ஒவ்வொரு நாளும் நடத்திடுவார். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் ஆமென் ஆமென் சர்வத்தையோ ஆமென். இக்கட்டு நேரத்தை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்றவரே. ஓ ஷ்மாலாராபா நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென். இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே, மகிமை நிறைந்த ஆமென் ஆமென். இக்கட்டு நேரத்தை போராட்டங்கள் எல்லாம் அடக்குகிற தேவன் அவர் ஹல்லேலூயா ஆமென். மகிமை நிறைந்த ஆமென். சிங்கங்கள் என்னை சூழ்ந்தாலோ சிங்கத்தின் வாய்களை கட்டிடுவார். சிங்கங்கள் என்னை ஆமென் சிங்கத்தின் வாய்களை ஆமென் சீரும் படைகள் பின்வாரினோ சிதறடிக்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சீரும் படைகள் ஆமென்
சிதறடிக்க செய்திடுவார். சீரும் படைகள் ஆமென் சிதறடிக்க செய்திடுவார். சர்வத்தையும் படைத்தவரே சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகார ஆமென் இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகற்றமான் தேவன் நீரே. மகிமை நிறைந்த மகிமையான செயல்களை செய்கிறவர். ஓ ஆமென் தேவன் நீரே மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த தேவன் நீரே. இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. நிறைந்த தேவன் நீரே. மகிமை நிறைந்த தேவன் நீரே. மகிமை நிறைந்த தேவன் நீரே. மகிமை நிறைந்த ஓ மகிமை நிறைந்த தேவன் நீரே. மகிமை நிறைந்த ஓ ஷ்யாலாரவா கலரரரவா ரிகவா ஹரரரரவா ஓ ஷ்யாவந்தலரவா. எதற்கும் அஞ்ச தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. சகல அதிகாரம் அவருடைய கைகளில். அவர் மகிமையாய் காரில் நடப்பிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இக்கட்டு நேரத்தை இன்பமாய் மாற்றும் மகத்துவமான தேவன் நீரே. மகிமை நிறைந்த சர்வத்தையும் படைத்தவர். சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம் எல்லாம் உம்முடையதே. சர்வத்தையும் படைத்தவரே சகல அதிகாரம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். You are the real king. மெய்யான ராஜா, அகில அண்ட சராசரனின் ராஜா, சகல படைப்புகளையும் உருவாக்கினவர், சகல அதிகாரம் நிறைந்தவர், மகிமை தேவன், மகிமை தேவன். ஓ ஷியாதாரமா கபாதாலரபா. அப்படி நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Father. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. அவரை பார்க்கிற வாழ்க்கையில தோய்வு என்பது இல்லை. பிரைஸ். அவரை தேடாத வாழ்க்கையில் தோய்வு, கவலை, துக்கம் எல்லாமே நிறைந்திருக்கும். கர்த்தர் உண்மையாய் நோக்கி பார்க்கிறவர்கள் அலை திடமனதா இருப்பார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவங்க வாழ்க்கையில கர்த்தர் பதில் தந்து செவி கொடுத்து அவருடைய வாழ்க்கை கர்த்தர் மேன்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah hallelujah. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு ஆமென் ஆமென். உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு இல்லை. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஜெபமாய் தரித்திரம்
எல்லாம் ஒழியணும் இந்த வருஷத்துல, இந்த மாசத்துலப்பா. வேண்டுமே தரித்திரமா எனுமே ஆசீர்வாதம் வர வேண்டுமே. உந்தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தால் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குமே. உந்தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தால் எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குமே. உம்மை நோக்கும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கும் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்தானின் நுகங்கள் எல்லாம் முறிந்தோட வேண்டுமையா. சாபங்கள் மாறணுமே, சமாதானம் வர வேண்டுமே. சாபங்கள் மாறணுமே, சமாதானம் வர வேண்டுமே. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் போவதில்லை. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு இல்லை. கண்ணீரோடு பாரத்தோடு உம்மை நோக்கி praise the Lord, hallelujah. கண்ணீரோடு மனிதரிடத்துல கண்ணீர் வடிக்க வேண்டாம். கவலைகள் போக்கிடுவே, களிப்பாக மாற்றிடுவே. கவலைகள் போக்கிடுவே, களிப்பாக மாற்றிடுவே. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு ஹல்லேலூயா ஆமென். உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாகவே உம்மை இந்த பூமியில வேற எதுவும் இல்லப்பா உம்மை தவிர. உம்மை அல்லாதார இங்கு ஒன்றும் இல்லையப்பா. உதவிடும் கண்மலையே, ரட்சிப்பின் சகாயமே. உதவிடும் கண்மலையே, ரட்சிப்பின் சகாயமே. உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு ஆமென். உம்மை நோக்கும் முகங்களெல்லாம் வெட்கப்பட்டு இல்லை. தாயின் கருவில் முன் குறித்து என்னை அழைத்தவர் நீரல்லவோ. தாயின் கருவில் ஆமென் ஹல்லேலூயா என்னை அழைத்தவர் நீரல்லவோ. முடிவு வரையிலுமே என்னை நடத்தி செல்பவரே. முடிவு வரையிலுமே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அதிகமாக கர்த்தரை தேடுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்க்கிற முகம் குடும்பங்கள் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தோடு கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லாமா? உம்மை நோக்கும் முகங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு, ஆமென். உம்மை நோக்கும் முகங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா கர்த்தரை உறுதியாய் தேடுறவர்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஓஹோ, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆமென். ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஓஹோ, ஆகாதது, ஆமென், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மா. ஆமென். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர். ஆமென். வானிலும் பூவிலும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் நம்பினோரை என்றோ. Praise the Lord. இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். ஆமென். இணையில்லா நாமம். ஆமென். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? ஓஹோ, உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலோ, ஓ heaven and earth. Hallelujah. வானத்திலோ, praise the Lord. உமக்கப்பானவர் யார்? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே, எல்லா மகிமை துதிகளை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே.
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே. ஆமென். என்னை தொடங்கினவர், உம்மில் வெற்றியாய் வாழ்க்கையை முடித்து சேர்த்து கொள்ள போகிறவர், என் வாழ்க்கையின் வெளிச்சம். ஆமென். எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ நன்மையால் உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். Praise you, praise you, praise you, praise you. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென், ஆமென். எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். ஹalleluya. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆமென். வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 வாழ்க. ஆமென். Oh, praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். கிட்டத்தட்ட 100 வயசு அவங்களுக்கு. 60 வயசுல தான் ஈசாக்குக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசா 40 வயசுன்னு போட்டிருக்குது. அப்போ இந்த சம்பவம் ஈசாக்கு, ரெபேக்காள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு வயது அதிகமானாலும் வருஷங்கள் உருண்டோடினாலும் அவர்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பு, தேவனுடைய அந்த பாசம் இருக்கிறதை இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. தோராயமாக 100 வயசு. ரெபேக்காளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வயதிலும் அவர்கள் முதிர்ந்த ஒரு பெரிய வயதாக இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்துகிறவர்களாக, அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு தங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனிக்கிறவர்களாக, பிள்ளைகள் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அன்பு மாறாததாக அங்கே காணப்படுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மல்கியா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் அதான் சொல்கிறார். மனைவி கணவன் என்று ஆண்டவர் சொல்வதை விட்டுட்டு தோழி என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வாசிங்க.
ஆண்டவர் இங்கே சொல்கிற டேர்ம்ஸ் பாருங்கள். அவர் மனைவின்னு மட்டும் சொல்லலை, தோழி, ஃப்ரெண்ட். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தை ஆரம்ப காலத்தில் நேசிப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிள்ளைகள் மற்றும் பல விதமான காரியங்கள் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தினோட தங்கள் நேரங்களை கொடுப்பதில்லை, பேசுவதில்லை, சம்பாஷிப்பதில்லை. அநேக காரியங்களை அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவர்கள் முயற்சி செய்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. சில பேர் சொல்ல, எனக்கு 1008 டென்ஷன் இருக்குது, எனக்கு 1008 வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது. நோ, நம்ம உண்மையாக குடும்பத்தை நேசித்து நம்ம குடும்பத்தோட நேரங்களை நம்முடைய நல்லா செலவிட்டு வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் குடும்பத்தோடு இணைந்து நல்ல ஜெபம் பண்ணி நல்ல சந்தோஷமாக ஒரு மனமாக ஒற்றுமையாக வாழ்ந்தாலே நம்ம கேட்காமலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களில் பொழிய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எங்கே நல்ல உறவு, ஒரு மன ஒற்றுமை இருக்கிறதோ, நல்ல கூடி ஜெபிக்கிற வாழ்க்கை, அன்பு செலுத்துகிற குடும்பம் இருக்கிறதோ, கர்த்தர் அந்த குடும்பத்தின் நடுவில் தான் வாசம் பண்ணுகிறார். ஏதேன் தோட்டமாக யார் தங்களுடைய குடும்ப உறவுகளை கட்டி அமைக்கிறார்களோ, கர்த்தர் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறார், மனைவிக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்லை, கணவனும். எனவே ஒவ்வொரு மனைவியும் தோழனாய் பார்க்கணும், ஒவ்வொரு கணவனும் தோழியாக பார்க்க வேண்டும். அப்படி என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். சில பேர் திருமணம் ஆனாலும் இன்னும் அவங்க வேலை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா வீட்டில் என்ன ஆச்சு ஏதாச்சு பேசலாம், பண்ணலாம், அதெல்லாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. போய் ரோட்டில் நின்றுக்கின்னு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய்க்கின்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நிறைய ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கு பிறகும் நண்பர்கள் 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 அப்படியே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பங்களோடு நம் மகிழ்ச்சியோடு, நம் சந்தோஷத்தோடு, பரிசுத்தத்தோடு, அதுக்குன்னு மோசமான கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நம்ம சேர்ந்து பாவ வழியில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, தகாத வழியில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த பூமியில் மனிதனை படைத்ததே கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் மனமகிழ்ச்சியாக நாம் எல்லாருமே வாழ்வதற்காக தான் கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கினார். எனவே ஒரு குடும்பத்தை நாம் வெற்றியாய் மாற்றும் பொழுது, அதை மகிழ்ச்சியாக நம்ம காத்து கொள்ளும் பொழுது, பல நிறைவுகள் குறைவுகள் குடும்பங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பெருசாக நம்ம பொருட்படுத்தாமல் எல்லாவற்றையும் சகித்து விட்டு கொடுத்து இணைந்து ஒரு மனமாக பரிசுத்தமான தேவ அன்போடு ஜெபம் பண்ணி, சில பேர் ஒன்றா என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பமாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சினிமாவுக்கு போயிட்டு வருவாங்க, வேறு தகாத இடங்களுக்கு போயிட்டு வருவாங்க. இது மாதிரிலாம் சந்தோஷத்தை அனுபவிக்கூடாது. இதெல்லாம் சிற்றின்பம். கர்த்தரை விட்டுட்டு பல மனிதர்களை அவங்க தேடி நாடி போய் ஆராதனை கூட இழந்துட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு அவங்க சந்தோஷப்படலான்னு நினைப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லை. நீதினால் உண்டாகிற சந்தோஷத்தோடு யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ந்திரு. வாசிங்க. மனைவியோட மகிழ்ந்திரு. மனைவி மட்டும் இல்லை, புருஷனோட மகிழ்ந்திரு. இன்றைக்கி நிறைய பேர் கொடுத்த மனைவி, கொடுத்த புருஷன், இவங்களை எல்லாரையும் உதாசீனப்படுத்துகிறதுனால கர்த்தர் அவங்க செய்கிற பக்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடும்பத்தில் கொடுக்கப்பட்ட புருஷனையோ மனைவியோ அல்லது பிள்ளைகள் பெற்றோரையோ உதாசீனப்படுத்திட்டு நம்ம செய்கிற எந்த பக்தியும் அது டூப்ளிகேட் பக்தி. கர்த்தர் அது விரும்புகிறதில்ல. சண்டை போட்டுட்டு, கோவப்பட்டுட்டு, பகையோட எரிச்சலோட வாழ்ந்துக்கின்னு நான் பக்தி செலுத்துகிறேன் அப்படின்னு செய்கிறதெல்லாம் உண்மையான பக்தி அல்ல. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி, சகோதரனை விட
மனைவியோ புருஷனோ இன்னும் நெருங்கின உறவு. அப்போ இவர்களிடத்தில் நம்ம பகையை வச்சுட்டு நம்ம உண்மையான ஒரு பக்தியை கர்த்தரிடத்தில் நம்ம செய்ய முடியாது. அது பொய்யான பக்தியாக இருக்கும். ஈசாக்கு ரெபேக்காள் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல முன் உதாரணம். அவர்கள் வயதானாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி அவர்களை விட்டு நீங்கிறதில்லை. நிறைய பேருக்கு மகிழ்ச்சி எப்போனா எல்லாமே நல்லா இருந்தால் குடும்பத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதாவது உடம்பு சரியாமல் போயிட்டா மூஞ்சின்னா போயிடுறோம். நிறைய பேருக்கு சோர்ந்து போயிடும். மனைவி கொஞ்சம் சிக்கானா புருஷனுக்கு டென்ஷன் ஆகிடும், மகிழ்ச்சி போயிடும். இல்லை புருஷனுக்கு சிக்கான மனைவி பிரச்சனை ஆகிடும். இது மாதிரிலாம் கூடாது. எல்லா நிறைவு குறைவுகள் கலந்து தான் வாழ்க்கையில் இருக்கும். எனவே அதான் நம்ம சொல்கிறோம், திருமணத்தில் என்ன சொல்கிறோம், வாழ்விலும் தாழ்விலும் கர்த்தரை நடத்தி செல்லுகிற எல்லா நிலையிலும் என்ன பண்ணுவோம், நாங்கள் இருப்போம் தான் நம்ம உடன்படிக்கை பண்ணுறோம். அப்படியாக நம்ம மகிழ்ந்து நம்ம காணப்படணும். சில பேருக்கு அந்த ஹேபிட் தெரியாது. எப்பவுமே கோபத்தோடு, எப்பவுமே கடாமுடான்னு பேசி, அசிங்கமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியை எப்படி உருவாக்கணும்னு தெரியாமல் இருக்கிற பழைய காலத்து கதைகள்லாம் இழுத்து போட்டு, முன்னோர்கள் செய்த இதெல்லாம் இழுத்து போட்டு, அவங்க குலப்பெருமையெல்லாம் பேசி, இப்படியாக தங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சி இல்லாமல் ரணகலமாக நிறைய பேர் வச்சுன்னு இருப்பாங்க. இப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு பெண் சொல்கிறாங்க, இந்த நடிகரை நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஹஸ்பண்டை விட இந்த நடிகரை தான் நான் லவ் பண்ணுறேன். யாரை நேசிக்கிறேன்? என்னுடைய கணவனை விட இந்த நடிகர் தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்றாங்க பொது வழியில். அப்போ இன்றைக்கி இருக்கிற மனுஷருடைய சிந்தனைலாம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்ததை விட்டுட்டு இல்லாத ஒன்று என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் கற்பனை பண்ணி தேடி ஓடுறாங்க. அந்த நடிகரை சாப்பாடு போட்டு உழைச்சி கொடுக்குறார், யாரும் இல்லையே. அது மாதிரி இன்றைக்கி தேவன் கொடுத்த உறவுகளை உதாசீனம் பண்ணிவிட்டு வேறு எதுலையோ மகிழ்ச்சி, வேறு எந்தெந்த ரூட்லேயோ சந்தோஷம்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி எந்தெந்த விஷயத்துலையோ மகிழ்ச்சி நினைக்கிறாங்க. நோ, இங்கே அந்த நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதா. கர்த்தர் கொடுத்த அந்த குடும்பம் தான் ஒரு பெரிய ஊற்று கண்ணே நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு. குடும்பத்தை நம்ம நேசித்தோன்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சமாதானமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பத்தை நேசிக்காமல், குடும்பத்தில் நம்ம சமாதானத்தை விதைக்காமல் நம்முடைய ஒருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் இருக்கிறோம். நிறைய குடும்ப உறவுகளை உடைக்கத்தக்கதான நிறைய சோஷியல் மீடியா அது இது நிறைய பெருகி கிடக்குது. நிறைய பிசாசு காரியங்களை வச்சிருக்கிறான். அதனால் தேவ ஜனமே ஒன்றே ஒன்று, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில் மனமகிழ்ச்சியோட, ஜபத்தோட, நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டோட, இணக்கத்தோட நம்ம வாழுவோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விரும்புவார். குடும்பத்தில் நம்ம நல்ல பரிசுத்தம் அடைந்து கர்த்தருக்குடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அதே நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் 16 வசனங்களை வாசிங்க. ம் 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 ஆமென். இதுக்கு புறமான வழி எல்லாமே மரணத்தின் வழிகள். சங்கீதம் 128:1 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். எனவே நம்முடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். பெரியவர்கள் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுறதுனா அப்படின்னு நடுங்கி ஐயோ அப்படின்னு பண்ணுறதில்ல. நம்ம மற்றவைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட
கர்த்தருடைய விஷயத்தில் ரொம்ப மிக முக்கியத்துவம். ரெஸ்பெக்டபுளாக கடவுளை நம்ம தேடணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. அப்படி தேடி அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சினிமாக்காரன் சொல்கிற டைலாக்ல நடத்தக்கூடாது. அவன் சொல்கிற நீதியில் குடும்பத்தை கொண்டு வரக்கூடாது. அப்படியெல்லாம் நடத்தணும்னா குடும்பம் ஃபெயிலியர் ஆகிடும். கர்த்தர் சொல்கிற வசனத்தில் நடத்தணும். அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் 5ஆம் வசனத்தில், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவனுடைய ஜனங்கள் நம்ம இன்னும் வர 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 நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியோட, தேவ பரிசுத்தத்தோட, வெற்றியுள்ள குடும்பமாக இதை மாற்றி அமைக்கணும். எப்பவுமே சண்டை கிளப்புற மாதிரி பேசுகிற வார்த்தை, எல்லாவற்றையும் சண்டையை உருவாக்குற மாதிரி பேசுகிற வார்த்தை, மற்றும் வீடுகளுக்குள்ள தேவையில்லாதவைகளை போட்டு பார்த்து இப்படியாக அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை, பரிசுத்தத்தை, தேவன் கொடுக்குற நிம்மதியை கெடுத்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே இந்த குடும்பங்களை நம்ம சரியாக நம்ம கர்த்தருடைய வழியில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு பிசாசு குடும்பத்தில் வந்தாலும் அவங்கள ஃபோனையே தான் பார்க்க வைக்கிறான். குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்ற பேர்கிட்ட பேசுகிறதுக்கு கூட நிறைய பேரால் முடியல. வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் ஃபோனு, வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் ஃபுல்லாக ஃபோன் தான். இன்றைக்கி மனுஷங்க கிட்ட பேசுகிற வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி கரைஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி கேட்ஜெட்ஸோட, இயந்திரங்களோடு கூட பேசக்கூடிய வாழ்க்கை தான் நிறைய அதிகமாகிடுச்சு. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ். அதே மாதிரி பேசினாலும் வம்பு வார்த்தை, வீணான வார்த்தையெல்லாம் விட்டுடணும். நம்ம இனிமேல் என்ன செய்யலாம் என்ற வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், அரவணைப்பான வார்த்தைகள், சமாதானத்தை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஆபிரகாம்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவர். ஈசாக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். அதுவும் எந்த டைமில் அக்ரிகல்ச்சர்னா, எந்த டைமில் விவசாயத்தை பண்ண ஆரம்பித்தார்னா, இவர் விவசாயத்தில் பழக்கமானவர் அல்ல. விவசாயத்தை இந்த டைமில் தான் ஆரம்பிக்கிறார். அதுவும் பஞ்சம் நிறைந்த நேரத்தில் பெலிஸ்தருடைய கேரார் என்ற ஒரு ஊரில் குடியிருக்கிறார். குடியிருக்கும் போது எல்லாம் பஞ்சம், மழை இல்லை, பயிர் விளையில, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, எங்கேயும் போகாத, எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. அங்கே இருக்கும்போது ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவர் பயிர் விதைகளை விதைக்கிறார், விவசாயத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற எல்லா விவசாயிகளெல்லாம் பேசியிருப்பாங்க, முட்டாள்தனமாக பண்ணுறான், நம்மளே ஒன்றுமே பண்ணல, இவனாடா விவசாயம் பண்ணுறன்றான், பஞ்சம் காலமாக இருக்குது, மழை இல்லை. அதே போல் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, இவன் புதுசாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவனை பேசியிருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலோசனையின்படி பஞ்ச காலமாக இருந்தாலும் அவன் விசுவாசத்தோட விதையை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்குனா அந்த எவ்வளவு விளைச்சல் வர முடியுமோ அவ்வளவு விளைச்சல் அவனுடைய விவசாயத்தில் பஞ்ச காலத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர எல்லாரும் பார்க்குறாங்க, ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. நம்ம லேண்ட்லலாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இவன் போகிற லேண்டில் பஞ்சக்காலம், மழை இல்லை, சும்மா இருக்கிற கிணத்து தண்ணி எடுத்து இறைக்கிறான், பண்ணுறான். சாதகமான சூழ்நிலையும் இல்லை, ஆனால் இவனுக்கு மட்டும் இவ்வளோ வருதே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டுமல்ல, விவசாயம் மட்டுமல்ல, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு
பிரைஸ் லார்ட். இப்போ பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்த உடனே 16, 17, 18 3 வருஷத்து வாசிங்க. ராஜாவே வந்து சொல்றார், ராஜாவே வந்து சொல்றார், நீ எங்களை விட்டு போயிடுப்பா, எங்களை பார்க்கல மிகவும் பலத்தவனானாய், நீ வர 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 எங்களுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு மேலே நீ பெருசாக மாறுற அப்படின்னு சொல்கிறார். இப்போ மேலே இருந்தவர் ஹைலேண்ட்ஸ், அதாவது மேல் நில பகுதியில் இருந்தவர் இப்போ துரத்தி அடிக்கப்பட்டு பள்ளத்தாக்குக்கு வந்துட்டார். ஆனால் என்ன ஒன்றுனா, இவனை மேல் நிலப்பகுதியிலேருந்து தெருத்தி அடிக்கும் போது அதுக்கு முன்னாடியே இவங்க தந்திரம் ஒன்று செய்கிறாங்க. என்ன தந்திரம்னா, இவன் பள்ளத்தாக்கில் போய் வாழ்ந்தாலும் இவங்க அப்பா அந்த காலத்தில் வெட்டி வச்ச கிணறுங்க அங்கே இருக்குது. அங்கே நிறைய கிணறு ஆபிரகாம் வெட்டின காலத்தில் இருக்குது. அந்த கிணத்து என்ன பண்ணுறாங்கன்னா, மண்ணை போட்டு தூர்த்து போட்டுடுறாங்க. யூஸ் பண்ண முடியாமல் அதை ஸ்பாயில் பண்ணிவிட்டு எல்லா வேலையும், அதை உள்ளடி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை நீங்களாம் இருக்காது, நீ என்ன பண்ணு கிளம்பி போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிளம்பி போனால் அவன் அந்த பகுதியில் தான் போயிட்டு இருக்கணும் அந்த நேரத்தில். அதனால் அவன் போகிறதுக்கு முன்னாடியே அவன் போகிற இடத்துல இருக்கிற அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. 15ஆம் வசனம். மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ரகசியமாக செஞ்சு முடிச்சிடுறாங்க. ரகசியமாக முன்கூட்டியே இவன் இங்கே போவான், இவன் போயிட்டு அங்கேயும் விவசாயம் பண்ணக்கூடாது, தண்ணி கிடைக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா வெட்டி வச்ச அந்த காலத்தினுடைய கிணறெல்லாம் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அவனை என்ன பண்ணுறாங்கன்னா, மேல் பகுதியிலேருந்து அவனை தெரிச்சு விட்றாங்க. ஈசாக்கு அந்த இடத்துல போயிட்டு குடியிருக்கும் போது பார்த்தா எல்லா கிணறுமே மண்ணால் தூர்த்து போட்டு ஸ்பாயில் ஆகி தண்ணி கிடைக்காதபடிக்கு அவர் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கூட உங்களுக்குரிய ஆசீர்வாதம், உரிமை, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், பல காரியங்கள் பல மனுஷங்க தடை செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் பற்றி பயப்படாத. கர்த்தர் அதையும் தருவார், அதுக்கு மேலேயும் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கஷ்டப்பட்டு வெட்டி வச்ச எல்லா கிணத்தையும் ரகசியமாக தூர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை திருத்தி விடுறாங்க. போ இங்கே இந்த கிளம்புன்னு சொல்லி போயிட்டு அவன் அங்கே போய் குடியேற போனால் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அவனுக்கு, ஈசாக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க. ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணுறார், அவர் கவலைப்படலை. திரும்பவும் தூர்த்து போட்ட எல்லா கிணத்தையும், அவங்க அப்பா காலத்தில் இருந்த எல்லா கிணத்தையும் திரும்பவும் கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து மீண்டும் அதில் தண்ணீரை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 26 19 வாசிங்க, 19 22 வரைக்கும் வாசிங்க. இப்போ ஆபிரகாம் காலத்தினுடைய கிணத்தை மட்டும் புதுப்பிக்கல, திரும்ப என்ன பண்ணுறார், புதுசாக அங்கே கிணற்றை வெற்றி சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இப்போ புதுசாக கிணத்தை எக்ஸ்ட்ரா வெட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ராஜா மேய்ப்பர்களை விட்டு சண்டை போட வைக்கிறான். நம்ம எங்கேருந்து தர்த்தி விட்டு அவன் அங்கே போய் ஒன்றும் இல்லாமல் போவான்னு நினச்சாலும் திரும்பி என்ன பண்ணுறான், அந்த தூர்த்து போட்ட கிணத்துலாம் சீர்படுத்தி விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டான். ஆடு மாட்டை நல்லா வளர்க்குறான். அதுவும் இல்லாமல் புதுசாக வேற என்ன பண்ணுறான், கிணத்தை வெட்டுறானே, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி மேய்ப்பர்களை ட்விஸ்ட் பண்ணி, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், நாங்கள் இப்போ சண்டை போட வேணாம், நீங்களே என்ன பண்ணுங்கள், போயிட்டு இது எங்கள் நாடு எங்கள் கிணறுன்னு சொல்லி சண்டையை போடுங்க அப்படின்னு. அதனால் அவன் வெட்டும் போது ஃபஸ்ட்டு சண்டை போடுறாங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அதாவது ஃபஸ்ட்டு துறவுக்கு சண்டை போடும்போது ஏசேக்கு
வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம். அதற்கு அவர் ஆகையால் அதற்கு பிரச்சனை, வாக்குவாதம். அந்த அந்த காரியத்தை பேர வச்சிருந்தார் ஈசாக்கு. அதுக்கு பின்பு ஈசாக்கு ஒன்றுமே பண்ணல. அங்கே கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பாக மாறாரு. அடுத்து கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறார். போயிட்டு அங்கே ஒரு வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அடுத்து ஒரு துறவை வெட்டும் போது இவங்க வாக்குவாதம் பண்ண வரவே இல்லை. அப்போ சொல்கிறாரு, தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை எதிர்க்கிறவங்களாம் பெரிய ஆள்னு நினச்சிக்காதீங்க. நியாயத்துக்கு விரோதமாக எழும்புறவங்க, உங்களுக்கு விரோதமாக அநியாயம் பண்ணுறவங்களாம் பெரிய ஆட்கள் நினைக்காதீங்க. அவங்க எவ்வளோதான் போராடி பார்த்தாலும் கடைசியில் போராட முடியாத நிலைமைக்கு கடவுள் அவங்கள கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு திகில். ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களுக்குள்ள, நீ சாதாரண ஜனம் உருவத்தில் சின்னதுன்னு பார்க்காத, நான் எனக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு முன்னாடி போக செய்வேன் அப்படின்றார் ஆண்டவர். நீங்கள் நிறைய பேர் மனுஷங்களை பார்த்து பயந்துக்கின்னு, எதிராளிகளை பார்த்து பயந்துக்கின்னு, அநியாயம் பண்ணுறவங்களை பார்த்து பயந்துக்கின்னு, பெரிய பெரிய வசதி படைத்தவங்க, ஐயோ அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கலாம் பயந்து நிற்கிறீங்க. இன்னும் கேட்டால் நம்மளை பார்த்து தான் அவங்க பயப்பட போகிறாங்க. தேவ ஜனம் தேவனோடு கூட உண்மையான ஒரு உறவில் இருந்தால் நம்மளை பார்த்து அவங்க பயப்படுற அளவுக்கு கர்த்தர் சிச்சுவேஷனை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஈசாக்கு கஷ்டப்பட்டு கிணத்தை வெட்டி 2 இடத்துல எங்கள் கிணறுன்னு சட்டை போடுறான். ஆனால் ஈசாக்கு அசிங்கமாகவும் திட்டல. ஈசாக்கு தாங்கிட்ட இந்த வேலைக்காரங்களை வச்சு அடிக்கவும் வைக்கல. ஈசாக்கு மற்ற தன்னுடைய கிட்ட இந்த பொக்கிஷத்தை வச்சு யார்கிட்டையாவது கூலியை கொடுத்து அடியாட்களை வச்சு செட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் அமைதியாக ஜபத்தோடு, நீ எவ்வளோதான் போராடினாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற விசுவாசத்தில் அவர் பாட்டுன்னு அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை, அந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூமியிலேயே நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நாமும் ஈசாக பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சியாக இருந்தவன், நல்ல ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். அவர் எந்த அநியாயமும் செய்யலை, மாற்றி கீர்த்தி அநியாயமாக எந்த ஒரு தொழிலையும் அவர் செய்யலை. நேர்மையாக இருந்தார். கர்த்தர் அவர் கூட இருந்து அவரை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ். எரேமியா 15:20 ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். இந்த வசனத்தெல்லாம் நோட் பண்ணுங்க, வாயில் அறிக்கை செய்யுங்க, ஜெபத்தில் அறிக்கை செய்யுங்க. சும்மா ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டாங்கப்பானே அப்படி பண்ணிட்டாங்கப்பானே புராணம் பாடின கூடாது. இந்த வாக்குத்தத்தெல்லாம் அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணணும். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க ஜபத்தில். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் வரணும். சும்மா அவங்க எதிர்க்கிறாங்க இவங்க எதிர்க்கிறாங்கன்னு கண்ணீர் வச்சுக்கின்னு ஆண்டவரையும் துக்கப்படுத்தின கூடாது. வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவர், நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் நீதியாக பரிசுத்தமாக தான் போவேன், நீங்கள் எனக்காக என்ன பண்ணுங்க, கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா.
ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, என்னடா இவன் பஞ்ச காலத்தில் இன்னவோ பண்ண போகிறார் போல அப்படின்னு கிண்டல் கேலியாக இருந்தாங்க. பார்த்தா அமோக விளைச்சல். சரின்னு சொல்லிட்டு இவனை திருத்தத்துக்கு முன்னாடி இவன் போய் தங்குற இடத்துல ஆசீர்வாதத்தை கட் பண்ணிவிட்டு தெருத்தி விடலாம். தூர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தெருத்தி விட்றான். தெருத்தி விட்டாலும் இவன் என்ன பண்ணுறான், திரும்பியும் ஆசீர்வதிக்கப்படுறான். சரி, ஆசீர்வதிக்கப்படும் போது எக்ஸ்ட்ரா இன்னும் தேவைப்படும் தண்ணி, இன்னும் புதுசாக கிணறு வெட்டும் போது அங்கே வந்து பிரச்சனை போராட்டம் பண்ணுறாங்க. பண்ணினாலும் கடைசியில் பண்ண முடியாத நிலைமை அவங்களுக்கு வந்துடுது. அதே தேசத்தில் தான் ரெகபோத்தை வெட்டுறார். ரெகபோத் என்ற வெள்ளை வெட்டினாலும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண முடியாதபடிக்கு அவங்கள கர்த்தர் அப்படியே அடக்கி போடுறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 21:30 ஆபிரகாம் காலத்தில் இருந்த தூர்த்து போட்ட கிணற ஆபிரகாம் காலத்தில் அபிமெலேக்கு, அங்கே அபிமெலேக்குனா ஒரே அபிமெலேக்குன்னு நினச்சிக்காதீங்க. அபிமெலேக்குனா பட்டப்பெயர், ராஜாவுடைய பட்டப்பெயர். அது ஒவ்வொரு அபிமெலேக்கும் இருப்பாங்க ஒவ்வொரு காலத்தில், தாத்தா பையன் பேரன்னு சொல்லி. அது மாதிரி ஆபிரகாம் காலத்தில் இருந்த அபிமெலேக்கு வந்து ஈசாக்கு காலத்தினுடைய அபிமெலேக்கினுடைய முன்னோர். அந்த காலத்திலேயே துறவுகளை வெட்டி அவர் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டார். அந்த துறவுகளை அவர் சொந்தமாக வாங்கிட்டார். ஆபிரகாம் சொந்தமாக வாங்கின துறவை என்ன பண்ணுறான், ஈசாக்கு காலத்தில் மண்ணை போட்டு தூர்த்து போடுறான். அது மாதிரி நிறைய அநியாய வேலைலாம் பண்ணுவாங்க உலகத்தில். நிலத்தை அபகரிக்கிறது, பிடுங்கிறது, ஃபோர்ஜரி பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர்களெல்லாம் வந்து நியாயம் திருத்தின்னு இருப்பார். அது மாதிரி உங்களுக்கு அநியாயங்களை செய்கிறாங்களா, அக்கிரமம் செய்கிறாங்களா, நீங்கள் உங்கள் மாம்சத்தில் எதிர்க்காதீங்க, தேவனுடைய ஸ்பிரிட்டில் நில்லுங்க. தேவனுடைய ஆவிக்குள்ளாக நீங்கள் நிற்கும் பொழுது எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எப்படி மெழுகு கரையுதோ அப்படியே கரைஞ்சி அடிப்பணையத்தக்கதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 26, 23, 24, 25. பலிபீடத்தை கட்டி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டு துறவை வெட்டினார்கள். இப்படியாக அவன் முன்னேற்றத்துக்குள்ளே சென்று கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனை திடப்படுத்தி கொண்டே இருந்தார், ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். நாம் கூட எதிர்ப்பு போராட்டங்களை சந்திக்கும் போது சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இது என்ன பண்ணுறது எது பண்ணுறது நம்மளே திங்க் பண்ணி கொண்டு கூடாது. நல்லா ஜெபிக்கணும், கரெக்டாக தேவனை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், தேடணும். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 26லேருந்து 31 வரைக்கும். என்னப்பா என்கிட்ட வந்திருக்கிறீங்க, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஈசா கேட்குறார். யார்? அந்த பெலிஸ்தருடைய ராஜாக்கள், ராஜா, மந்திரி, அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறவன், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவனை தேடின்னு வராங்க, ஈசாக்கு தேடின்னு. கர்த்தரால் அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் என்னென்னவோ பண்ணி பார்த்து கடைசியில் சரண்டர் ஆயிடுறாங்க. வந்து அப்பா உடன்படிக்கை பண்ணிக்கலாம், எங்களுக்கும் உனக்கும் வம்பு வேணாம்,
நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி உண்மையாகவே நாங்கள் பார்த்துட்டோம். நீ பண்ணுற எல்லா காரியத்திலையும் உன்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கிற, புது புது ஆசீர்வாதமும் உனக்கு வந்துன்னு இருக்குது. நீ இன்னும் பெரிய ஆளாக இந்த தேசத்தில் மாறுற. அதனால் உன் கூட உடன்படிக்கை பண்ண வந்தோம். எங்களுக்கு தீமை செய்யாத ஈசாக்கு, எங்களுக்கு நன்மையே செய்யன்னு சொல்லி கடைசியில் சரணர் ஆகிறாங்க. வந்து யார்? ராஜா வந்து சரணர் ஆகிறார். அப்போ இன்றைக்கி இருக்கிற மனுஷங்க எவ்வளோ ஏமாத்துறோம். அதனால் தேவனுடைய ஜனம் எப்பொழுதுமே நாம் திடமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:7 சொல்ல, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் அவனோடே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பிரியமாக இருக்கணும், மற்றதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். சத்துருக்கள் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ரோமர் 8:31 சொல்லப்படுகிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. எனவே பொறாமப்படுறவங்க, எதிர்க்கிறவங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கணும்னு பார்க்குறவங்களெல்லாம் நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. இமயமலையாக உங்கள் மனசில் வைக்காதீங்க. அவங்களாம் ஒன்றுமே இல்லை, அவங்களாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பெரிய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், பெரிய ராஜாவுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் அவங்களே நினச்சி 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 அவங்களுக்கு எல்லாமே வந்துடுது வாழ்க்கையில். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பெரியவராக வைக்கணும். கர்த்தரை எப்போவுமே நம்முடைய மனக்கண்களை பெருசாக வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடிக்கணும். அவன் காசை பிடிச்சிருப்பான், கட்சிக்காரனை பிடிச்சிருப்பான், அவன் நிறையா மாற்றி மாற்றி பேசுகிறவனை கையில் வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் வல்லமையுள்ள வாக்குத்தத்தத்தை கையில் பிடிங்க. வல்லமையில் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் வைங்க. உங்கள் ஜெபத்தை பரலோகத்தினராக ஏறிடுங்க. உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வழிகளெல்லாம் திருத்துங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உபவாச காலங்களில் கூட யாரெல்லாம் உங்களுடைய முன்னேற்றங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, தடைகள் உடையணும்னு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க. விசுவாசத்தோடு வாக்குத்தத்தோடு உங்களை கர்த்தருக்கு முன்பதாக சீர்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஈசாக்கு எப்படி வர வர விருத்தி அடைய வைத்தாரோ, இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே அப்படியே இந்த மாதத்தில் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.